கிளாஸ் 9th எக்ஸசைஸ் 1.4 ஃபஸ்ட்டு சம்மில் PQRS 4 செட்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க, 3 சப்டிவிஷனில் இன்டர்செக்ஷன் யூனியன் இதெல்லாம் கம்பைன் பண்ணி கொடுத்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு P யூனியன் Q யூனியன் R. ஃபஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், P யூனியன் Q ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ நம்மளோட Pயும் Qவையும் எழுதிக்கணும். எழுதிட்டு ரெண்டுலேயுமே சேமாக வர எலமெண்ட்டாக 1 டைம் எழுதினா போதும். ஸோ சேர்த்து எழுதிட்டிங்கன்னா 1 2 3 5 7 9 11. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ண P யூனியன் Q கூட ஆரை யூனியன் பண்ண போகிறோம். இப்போ P யூனியன் Q எழுதிட்டு நெக்ஸ்ட் R யூனியன் ஆரோட செட் எழுதிட்டு இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி எழுத போகிறோம். ஸோ 1 2 3 4 5 7 9 11. அவ்வளோதான் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் முடிஞ்சது. செகண்ட் சப்டிவிஷன் P இன்டர்செக்ஷன் Q இன்டர்செக்ஷன் S. ஃபஸ்ட்டு P இன்டர்செக்ஷன் Qவை ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கலாம். P எழுதியாச்சு, இன்டர்செக்ஷன் Q எழுதியாச்சு. ஸோ ரெண்டுலேயுமே காமனாக என்ன எலமெண்ட் இருக்குது, இன்டர்செக்ஷன் மீன் காமன் 2 5 9. நெக்ஸ்ட்டு S கூட இன்டர்செக்ஷன் பண்ணணும். ஸோ S கூட இன்டர்செக்ஷன் பண்ணும்போது S எலமெண்ட்டை எழுதிக்கணும். ஸோ P இன்டர்செக்ஷன் Q எழுதியாச்சு, இன்டர்செக்ஷன் S. இது ரெண்டுலேயும் காமனாக என்ன இருக்குது, 2 5. இந்த ரெண்டு எலமெண்ட் தான் வருது. ஸோ 2 5. தேர்ட் சப்டிவிஷன் Q இன்டர்செக்ஷன் S இன்டர்செக்ஷன் R. Q இன்டர்செக்ஷன் S, Qவோட எலமெண்ட்ஸ் எழுதிக்கோங்க, இன்டர்செக்ஷன் போட்டு Sோட எலமெண்ட்ஸ். இந்த எலமெண்ட்ஸ் பார்த்து எழுதுறதுல நம்ம மிஸ்டேக் விடுவோம். Pக்கு பதிலாக Q எழுதிடுவோம், Qக்கு பதிலாக S எழுதிடுவோம். ஸோ கேர்ஃபுல்லாக பார்த்து கவனமாக எழுதுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இன்டர்செக்ஷன்ஸும் காமன் எலமெண்ட்ஸ் 2 3 5. 3 எலமெண்ட் காமனாக இருக்குது. நெக்ஸ்ட்டு Q இன்டர்செக்ஷன் S ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அது கூட எதை இன்டர்செக்ஷன் பண்ணணும், ஆரை இன்டர்செக்ஷன் பண்ண போகிறோம். ஸோ Q இன்டர்செக்ஷன் S, நெக்ஸ்ட் இன்டர்செக்ஷன் சிம்பிள் போட்டுட்டு ஆரோட எலமெண்ட்ஸ் எழுதுனீங்கன்னா என்ன வரும், எது காமனாக இருக்குது, 3யும் 5யும் மட்டும்தான் காமனாக இருக்குது. ஸோ 3 5. தேங்க்யூ. செகண்ட் சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க, டெஸ்ட் த காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை டெஸ்ட் பண்ண சொல்லிட்டாங்க. எதுக்கு, யூனியனுக்கும் இன்டர்செக்ஷனும் இருக்குது. நெக்ஸ்ட்டு 2 செட்டு கொடுத்துருக்காங்க, PQன்ற 2 செட். அதில் நம்பர்ஸ் எல்லாம் கொடுக்காம வேர்டிங்ஸில் டிஸ்கிரிப்ஷனாக கொடுத்துருக்காங்க. ரியல் நம்பர் பிட்வீன் 2 and 7. அடுத்து Qவில் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸசியாக ரேஷ்னல் நம்பர் பிட்வீன் 2 and 7. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி எழுதிக்கலாம். A யூனியன் B is equal to B யூனியன் A. இன்டர்செக்ஷனில் A இன்டர்செக்ஷன் B is equal to B இன்டர்செக்ஷன் A. ஸோ சிம்பிள் ப்ராப்பர்ட்டி தான், ஈஸியாக போட்டுடலாம். ஃபஸ்ட்டு மம்னா PQ 2 செட்டை எழுதணும். ஃபஸ்ட்டு Pன்ற செட்டை எழுத போகிறோம். நம்ம Pன்ற செட்டில் என்ன சொல்லியிருக்காங்க, ரியல் நம்பர் பிட்வீன் 2 and 7. 2 and 7குள்ளே என்னென்ன நம்பர்ஸ் இருக்குது, 3. இப்போ Qன்ற செட்டை எழுத போகிறோம். Qன்ற செட்டில் 2க்கும் 7க்கும் இடையில இருக்கிற ரேஷ்னல் நம்பர்ஸில் ரூட் போட்டு வரும். ரூட் போட்டு வரும்போது நமக்கு என்ன வரும், √3 எடுத்தோம்னா 1 பாயிண்ட் தான் வரும். அவங்க பிட்வீன் 2 and 7 தான் சொல்லியிருக்காங்க. ஸோ √4 போட்டோம்னா 2 வரும். ஸோ 2 இஸ் ஏ ரியல் நம்பர், நாட் ரேஷ்னல் நம்பர். நெக்ஸ்ட்டு √5லேருந்து எழுதலாம். √5 √6 √7 போதும், கொஞ்சம் எடுத்தால் போதும் நம்பர்ஸ். இப்போ யூனியன் ப்ராப்பர்ட்டியில் காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம். ஸோ P யூனியன் Q. இப்போ நமக்கு இப்போ இதை 2 யூனியன் போட்டு எழுதும்போது என்ன நம்பர் வரும், எல்லா நம்பரையும் சேர்த்து எழுதிடலாம். அதே மாதிரி Q யூனியன் B, 2 யூனியன் போட்டு எழுதும்போது என்ன வரும், √5 √6 எல்லா நம்பரும் சேர்ந்து வந்துடும். therefore P யூனியன் Q is equal to Q யூனியன் P. நெக்ஸ்ட்டு செகண்ட் இது பார்க்கலாம், இன்டர்செக்ஷனுக்கு. அதே மாதிரி இன்டர்செக்ஷனுக்கு பார்க்கும்போது இப்போ காமனாக ஒரு எலமெண்ட்டும் இல்லை. ஓகே, ஸோ எம்டி. அடுத்து Q இன்டர்செக்ஷன் P, இதுலேயும் எம்டி செட் தான். therefore P இன்டர்செக்ஷன் Q is equal to Q இன்டர்செக்ஷன் P. ஸோ காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இஸ் ப்ரூவ்ட். சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ABC 3 செட் கொடுத்துருக்குறாங்க. அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் யூனியனை வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி எழுதிக்கலாம். A யூனியன் B யூனியன் C is equal to A யூனியன் B யூனியன் C. இதை எழுதிக்கோங்க ஃபஸ்ட்டில். நெக்ஸ்ட்டு B யூனியன் C ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டில்.
பியும் சியும் எழுதியாச்சு. அதில் என்ன கம்பைன் பண்ணி எழுதிக்கோங்க ரெண்டு செட்டையும், MNPQST. நெக்ஸ்ட்டு ஏ கூட யூனியன் பண்ண போகிறோம். ஸோ ஏன்ற செட்டை எழுதிட்டு யூனியன், பி யூனியன் செட்டை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண பி யூனியன் செட்டை போட்டுக்க வேண்டியதான். போட்டு இதில் கம்பைன் பண்ணி எழுதிங்கன்னா PQRSTMN. இது உங்களோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஏன்னு சொல்லிங்கன்னா யூனியன் ப்ராப்பர்ட்டி நம்ம ப்ரூவ் பண்ணணும். அதனால் ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைட் ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஏ யூனியன் பி. ஏன்ற செட்டு பி செட் எழுதியாச்சு. ஸோ PQRSTMN. இதை வந்து சி கூட யூனியன் பண்ண போகிறோம். சின்ற செட் என்னது MNPQS. இது கூட யூனியன் பண்ணும்போது நமக்கு என்ன சேம் அகெயின் அதே செட்டு தான் கிடைக்குது. வந்து ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கோங்க. ஃப்ரம் 1 and 2ல் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ப்ரூவ்டு. ஃபோர்த்து சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க, தேர்ட் சம் மாதிரியே தான் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் இன்டர்செக்ஷனை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ABCன்ற 3 செட்டு கொடுத்து. ஓகே, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் இன்டர்செக்ஷன் எழுதிக்கோங்க. எழுதிட்டு பி இன்டர்செக்ஷன் சி ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ பி செட் எழுதியாச்சு, சி செட் எழுதியாச்சு. இது ரெண்டுலேயும் என்ன காமனாக இருக்குது, √3யும் √5யும் மட்டும் காமனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஏ கூட இன்டர்செக்ட் பண்ண போகிறோம். ஏ கூட இன்டர்செக்ட் பண்ணிங்கன்னா ஏன்ற செட் எழுதியாச்சு. இன்டர்செக்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணல பி இன்டர்செக்ஷன் சி, அதை எழுதிக்கோங்க. எழுதிட்டு இது ரெண்டுலேயும் காமனாக என்ன எலமெண்ட் இருக்குது, √5 மட்டும் தான் இருக்குது. √5 இதை வந்து ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ஏ இன்டர்செக்ஷன் பி. ஏ இன்டர்செக்ஷன் பி ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா ஏபி செட் எழுதிட்டு இன்டர்செக்ஷன் போட்டிங்கன்னா காமனாக என்ன எலமெண்ட் இருக்குது, √5 மட்டும் தான் ரெண்டுலேயே இருக்குது. ஸோ √5. நெக்ஸ்ட்டு சி கூட இன்டர்செக்ஷன் பண்ணணும். நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண ஏ இன்டர்செக்ஷன் பி எழுதியாச்சு, சி செட் எழுதியாச்சு. இது ரெண்டுலேயும் காமனாக என்ன இருக்குது, √5. இந்த ஈக்குவேஷன் வந்து செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ ஃப்ரம் 1 and 2லேருந்து ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி ப்ரூவ்ட். ஃபிஃப்த்து சம்மில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏபி இன்டு சின்ற 3 செட்டு கொடுத்துருக்காங்க. அதில் 2 செட்டில் வந்து டிஸ்கிரிப்ஷன் டைப்பில் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் யூனியன் அண்ட் இன்டர்செக்ஷன் ஆஃப் செட்ஸ் ரெண்டுமே ஃபைண்ட் அவுட் பண்ண, ரெண்டையுமே வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி எழுதிக்கலாம். யூனியனுக்கும் இன்டர்செக்ஷனுக்கும் எழுதியாச்சு. நமக்கு கிவனில் என்ன கொடுத்துருக்காங்க, ஏ எழுதணும். ஏன்ற செட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 2n கொடுத்துருக்காங்க. n வந்து <4ல் கொடுத்துருக்குறாங்க. ஹோல் நம்பரில் எடுக்கணும்னு சொல்லிட்டேன். n வந்து பவரில் இருக்குது. ஸோ n வேல்யூஸ் போடும்போது பவரில் போடணும். ஹோல் நம்பர்னால 0லேருந்து போடுறோம். 0 1 2 3 4 வேண்டாம், <4ன்றதுனால. ஓகே, இப்போ 2^0 1, 2^1 2, 2^2 4, 2^3 8. நெக்ஸ்ட் பீன்ற செட் என்ன சொல்லியிருக்காங்க, 2n <= 4. n-க்கு பதிலாக 4 வரைக்கும் போடலாம். ஸோ 1 2 3 4ன்னு n-க்கு பதிலாக போட்டிங்கன்னா 2 4 6 8. நெக்ஸ்ட்டு சின்ற செட்டு அவங்களே கொடுத்துட்டாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், பி யூனியன் சி. பி யூனியன் சியில் நமக்கு என்ன கிடைக்கு, 0லேருந்து 8 வரைக்கும். 0 1 2 4 5 6 8. நெக்ஸ்ட்டு ஏ கூட யூனியன் பண்ணும்போது ஏன்ற செட் எழுதிட்டு பி யூனியன் சி எழுதிட்டு ரெண்டே யூனியன் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், 0 1 2 4 5 6 8. இது வந்து நம்மளோட ஃபஸ்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ஏ யூனியன் பி. ஸோ ஏ பிக்கு யூனியன் எடுத்துக்கலாம். 1 2 4 6 8. இதை சி கூட யூனியன் பண்ணும்போது 0லேருந்து 0 1 2 4 5 6 8ன்னு கிடைக்கும். ஸோ ஃப்ரம் 1 and 2லேருந்து யூனியன் ப்ராப்பர்ட்டி ப்ரூவ்டு. நெக்ஸ்ட்டு இன்டர்செக்ஷன் ப்ராப்பர்ட்டி. ஸோ இன்டர்செக்ஷனுக்கு பி இன்டர்செக்ஷன் சி. ஸோ பி சி ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ஷன் எடுத்திங்கன்னா ரெண்டுலேயுமே காமனாக என்ன எலமெண்ட் இருக்குது, 2ம் 6ம் இருக்குது. ஸோ 2, 6. நெக்ஸ்ட்டு ஏ கூட இன்டர்செக்ட் பண்ணணும். ஏன்ற செட் எழுதியாச்சு, 1 2 4 8. இது ரெண்டுத்தையும் இன்டர்செக்ஷன் பண்ணும்போது ரெண்டுலேயுமே காமனாக என்ன எலமெண்ட் இருக்குது, 2 மட்டும் தான் இருக்குது. ஸோ இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு ஏ இன்டர்செக்ஷன் பி ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா 2 4 8. அதை சி கூட இன்டர்செக்ஷன் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், 2. ஸோ ஃப்ரம் 1 and 2 intersection property is proved. Thank you for watching.